ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வெண்பா குட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனை இப்போ வந்தாலுமே எல்லாத்துக்கும் மல்லி தான் காரணம் இவ செஞ்ச அந்த வேலையினால தான் இப்போ என்னோட குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த விஜய்க்கு நம்ம மல்லி சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிரந்தரமாக இல்லைன்னா கூட ஒரு டெம்பரவரியாக கொஞ்ச நாள் நம்ம விஜய் விட்டு தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்மளும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஏன் நம்ம மல்லி அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ புரியுது, நம்ம வெண்பா குட்டிக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை தன்னை பிரிஞ்சிருக்கிற அந்த வலியை வேற அனுபவிக்கணுமே, அதை அந்த குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நம்ம மல்லி விஜய் பேஜ் வாயிலிருந்து வர எல்லா பேச்சையும் வாங்கிக்கிட்டோம். இந்த ராஜி என்னதான் தன்னை அவமானப்படுத்தினாலும் அதையும் தொடச்சிக்கிட்டோம். அந்த வீட்டில் ஒரு மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே புரியாத ஜென்மமான இந்த விஜய் நாளுக்கு நாள் அவருடைய செயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுமே என்ன நினச்சோம் அப்படின்னா வெண்பா கிடச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக மல்லி மேலே இருக்க கோவம் விஜய்க்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மல்லியுமே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற நியூஸை நம்ம விஜய் கிட்ட சொல்லி நம்ம விஜய் மல்லி வெண்பா அந்த குழந்தை எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பில் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி போட்டு இப்படி விஜயை டோட்டலாக மாற்றி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த விஜயை நினைக்கும் போதே ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா அப்பப்போ அப்படி குணத்தை மாத்திக்கிறாரு. ஏன் இப்படி மாத்துறாரு அப்படின்னு தெரியல. தன்னோட குழந்தை மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்க யாரு, பொய்யான பாசம் காட்டி நாடகம் ஆடுறவங்க யாரு அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு சூழ்ச்சி வலையில சிக்கி இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ விஜயோடைய இந்த ஒரு கவலை, இந்த கோபம் எல்லாமே வெண்பாவை பத்தினதுனால அப்படின்றதுனால வெண்பாவுடைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.